ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஷ் குக்கிங் ஸோன். இன்னைக்கு சுவையான காரசாரமான மிளகு மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாதம் மீன் குழம்புக்கு செம காம்பினேஷன். வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி செய்கிறது, இதற்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல 5 பீஸ் மீன் துண்டு, முள் இல்லாத மீன் எடுத்துக்கணும். நான் மடவை மீன் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் வாங்கிக்கலாம், ஆனால் முள் இல்லாமல் இருக்கணும். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 3 ஸ்பூன் ஆயில், இதையெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு 20 நிமிஷம் ஊற வச்சிருங்க. தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி சூடானதும் ஊற வச்ச மீனை போட்டு வறுத்துடுங்க. மீன் நல்லா மிக்ஸ் ஆகி வறுத்து எடுக்கும்போது மசாலாவோட சேர்ந்து நல்லா இருக்கும். அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி திருப்பி விடணும். எல்லா பக்கமும் பொரிச்சு பொன்னிறமாக ஆனதும் எடுத்துடலாம். மீன் வாங்கினீங்கன்னா சாதாரணமாக வெறும் மிளகாத்தூள் போட்டு வறுத்து சாப்பிடுவீங்க. அதே மாதிரி சாப்பிடாம மிளகுத்தூள் கரம் மசாலா தூள் சேர்த்து இதே மாதிரி செய்து பொரிச்சு சாப்பிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்டாக இருக்கும். அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க.
எண்ணெயில் வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். காரசாரமான சுவையான மீன் மிளகு வறுவல் ரெடி. இதை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து சாப்பிடுங்க. குழந்தைகளும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். கிரிஷ் குக்கிங் சோன் சேனல் சார்பாக எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.